உங்கள் தோழி சரண்யா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ 10th ஓல்டு புக்கில் இருக்கிற சிலப்பதிகாரம்னு கதையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது பார்த்திங்கன்னா இயல் 2ல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதில் மதுரை காண்டம் மலக்குறை கதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முன்கதையை சுருக்க பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு காவேரி பூம்பட்டு பெருவணிகன் மாசாத்துவன் மகன் தான் கோவலன். அதை மானாய்க்கானின் மகள் கண்ணகி. இவங்க 2 பேரும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. 2 பேரும் மேரேஜ் பண்ணி நல்லபடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடலரசி மாதவியை கண்டோன்னே கோவலன் கண்ணகியை விட்டு பிரிஞ்சு போயிட்டு மாதவியோட சேர்ந்து வாழ்ந்தோன்னே அப்போ நிறைய செல்வத்தெல்லாம் கண்ணகி இழந்துடுவாள். அங்கே போய் மாதவி ஒவ்வொரு செல்வமாக தன்னோட பக்கம் இழுத்துப்பாங்க. அதனால் கண்ணகிட்ட எதுவுமே இருக்காது, எல்லாமே வாங்கிப்பாங்க. அடுத்து இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடுறப்போ மாதவி பாடினதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க கோவலன். அதனால் இது கோவலன் பிரிஞ்சிருவார். மாதவியை பிரிஞ்சுட்டு கண்ணகிட்டே போயிட்டு தன்னோட இழந்த வருமானத்தெல்லாம் திரும்ப பெறணும், பொருளெல்லாம் திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு நம்ம வேறு பக்கம் போய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போகிறாங்க. கவுந்தியடிகள் தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சரி இந்த கண்ணகி போட்டிருக்க சிலம்பில் ஒரு சிலம்பை எடுத்துகிட்டு போய் நம்ம விற்று நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வணிகம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. அதனால் மதுரை வீதிகளுக்கு கடை வீதிக்கு போனப்போ அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே பாண்டிமாதேவியோட கால் சிலம் காணா போயிருக்கும். அது பொற்கொள்ளன் தான் எடுத்திருப்பார். அந்த பொய்யான பழியை அந்த பழியை இவர் மேலே சுமத்தி இவரை உள்ளே போட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொற்கொள்ளை நினச்சிட்ருக்கப்ப போய் அரசன்கிட்ட போய் சொன்னோன்னா அரசன் அந்த பாண்டிமாதேவி இருந்த அன்புனால் சரி அவனை கொன்னுட்டு அந்த சிலம்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவரை கோவலனை கொன்றுவாங்க. கொன்னோன்னவும் இந்த செய்தி அறிஞ்ச கண்ணகிக்கு ரொம்ப துயருட்டுட்டு தான் தன் கணவன் கல்வன் அல்லன்னு சொல்லிட்டு வழக்குரையை செய்கிறதுக்காக பாண்டிய மன்னன் அவைக்கு வர்றப்ப தான் இந்த வழக்குரை கதை வருது. இதுக்குண்டான இந்த பாடல் தான் இந்த பாடல்கள் எல்லாமே. இது சும்மா வாசிச்சா போதும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பொருள் பாருங்கள். கொற்கை என்னும் துறைமுகத்தை உடைய பாண்டிய மன்னனே வாழ்வாயா, அந்த பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தென்னன் பொறுப்புனா தென்பகுதியில் உள்ள பொதிய மலை, பொறுப்புனா பொதிய மலை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்னோட கணவர் மேலே பழி சுமத்திட்டீங்க, செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே சொல்லியிருப்பாங்க. பேரி ரத்தம்லாம் நீங்கள் வெட்டினதுனால அவருக்கு ரத்தம் பிடரி கொற்றவே அல்ல கண்ணீரில் உள்ள இழுவையாக பிடாரியும் அல்லல் அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கையும் அல்ல காளியும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாதம்லாம் போட்டு செஞ்சு நம் வாயிலின் முன்னே நிற்கிறான்னு சொல்லி இத்தவளை கனவுல இழந்த அவள் வாயிலின் முன் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. யாருன்னா நம்ம வாயில் காவலன் சொல்லியிருப்பாங்க. யாருக்கிட்ட? பாண்டிய மன்னன்கிட்ட. சரி உள்ளே கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கண்ணீர் ஒழுகுனதோடு பேசுவாங்க. நீ எப்படி உன்னோட ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே உன்னிடம் கூறுவது ஒன்றுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய சபதமெல்லாம் போட்டு பேசி செஞ்சு லாஸ்ட்டில் சிலம்பெல்லாம் உடச்சிப்பாங்க. உடச்சனதில் கண்ணகியோடது பார்த்திங்கன்னா மாணிக்க பரல் இருக்கும். பாண்டிமாதேவியோட இதில் பார்த்திங்கன்னா முத்து பரல் இருக்கும். அப்போ உடச்சி பார்த்தோன்னா நான் என்னோடது மாணிக்கப்பரல. அப்போ நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், அப்படி நானே அறநெறி தவறி நானே அரசன் நானே கல்வன் சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. அதே மாதிரி அந்த அம்மாவும் இறந்துருவாங்க. அவங்க ஒய்ஃபு அந்த பாண்டிமாதேவியும் இறந்து போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சொற்பொருளில் பார்த்திங்கன்னா கொற்கை பாண்டிய நாட்டின் துறைமுகம். சரிங்களா? கொற்கை பாண்டிய நாட்டின் துறைமுகம். தென்னன் பொறுப்புன்றது தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை. சரிங்களா? பொறுப்புன்றது பொதிகை மலை. அடுத்து சொற்பொருளுக்கு தான் நான் ஷார்ட்கட்டாக இப்போ சொல்லிட்டு இருக்க போகிறேன். பழியோடு படரான்றது பழி இல்லாமல் வாழணும்னா அது அறநெறியில் வாழணும், மரநெறியில் வாழக்கூடாது. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து அடர்த்தி எழுன்னா அடர்த்தி எழு குருத்தின்னா வெட்டப்பட்ட இடத்திலிருந்து பேரிட்டு எழும் சென்னின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ
பிச்சு பீறிக்கிட்டு அடங்காமல் வெட்டுப்பட்டோன்னா குருதினா ரத்தம் தானே, அதை பீறிட்டு எலும்பு செந்நீர். ஓகேங்களா, செந்நீரும் குருதி சொல்லியிருக்காங்க. அடுத்து பசுந்துணினா பசிய துண்டம் அப்படின்னு இருக்காங்க. பசிய பசு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து தடக்கைனா நீண்ட கைகள். வெறும் கைனா வெறும் கை மட்டும்னா கைகள் தான். அதே வந்து தடக்கைனா நீண்ட கைகள். அறுவருக்கு இளைய நங்கைனா 7 கன்னியருள் இளையவராகிய பிடாரி. சரிங்களா. அடுத்து இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு அப்படின்னா இறைவனை நடனமாட செய்த காளி. அதாவது இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு அப்படின்னா ஆடல்னாலே என்ன, ஒரு ஆக்ரோஷமாக ஆடுவாங்க, யார் காளி தான் ஆடுவாங்க. அதை நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும். சூருடை கானகம்னு தரும் காடு. நம்மளை வந்துட்டு ஏதாவது சூழ்ந்துருச்சோ அந்த கானகத்தில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பயமாக இருக்கும், அச்சமாக இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. உகந்தன்னா விரும்பிய, நம்மளுக்கு உகந்தது, நம்மளுக்கு நம்ம விரும்பியது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஷார்ட்கட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லித்தரேன். சரிங்களா. சிலது ஷார்ட்கட்டு, சிலது நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாருகன். தாருகன்னா அரக்கன். தாருகன் நம்மளை வந்துட்டு தாக்குறதுக்கு வரவன் அரக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பேர் உரம் கிழித்த பெண். அகன்ற மார்பினை பிளந்த துர்க்கை. ஓகேங்களா. பேர் உரம் கிழித்த பெண், அதை துர்க்கை அம்மா தான் வந்து மடியில் போட்டுட்டு அப்படியே கை வச்சு கிழிச்சு எடுப்பாங்க. அது யாரும் அரக்கனை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செற்றம்னா கருவு அப்படின்னா நம்மளுக்கு செற்றம்னா என்ன சொல்லலாம், செற்றம் அம்முக்குள்ளே, அதாவது அகத்துக்குள்ளே இருக்கிறது தான் கரு. ஓகேங்களா. செற்றம்னா உள்ளதான். சேர்த்தனல்னா சினமுற்றவள். சேர்த்தனல் அப்படின்றப்ப சேர்த்திங்கன்னா சேர்க்கலைன்னா சினமுற்றுவாங்க, அதனால் சேர்த்தனல்னா சினமுற்றவள் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பொற்றொழில்னா சிலம்பு. வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு. கடையகத்தால்னா வாயிலும் முன்னிடத்தல். அடுத்து நீர்வார்கண்ணா நீரொழுகும் கண்கள். இதெல்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. தேரானா ஆராயாத, அப்போ தேடி ஆராயாத. எல்லருன்னா இகழ்ச்சி இல்லாத, அப்போ எல்லருன்னா இகழ்ச்சி வந்து அருன்னு அர்த்தம். அப்புறம் இமயவர்னா தேவர். இமயவர்னா மலைன்னு சொல்லுவாங்க, தேவருங்களாம் வந்துட்டு ஹை லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்து வந்து புல்னா பறவை, புறான்னு அர்த்தம். சரிங்களா. அந்த ஃபுல்லாக பறக்கிறது பறவையும் புறாவும் அப்படின்னு நம்ம ஞாபகம். அடுத்து புன்கண்ணா துன்பம். வெண்கண்ணா இன்பம், புன்கண்ணா புண்ணுடைய கண்ணுக்கு துன்பம் தானே வரும், அது போல். அடுத்து கடைமணினா அரண்மனை வாயில் மணி. ஆளினா தேர் சக்கரம். ஏசானா பழி இல்லா. ஏசாத அப்படின்னு, திட்டாத, பழி இல்லாத, திட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. கோரல்னா கொள்ளுதல். அப்புறம் வந்து கொற்றம்னா அரசநீதி. நற்றீரம்னா அறநெறி. படரான்னா செல்லாத. வாய் முதல்னா வாயின் முதலாகிய உதடு. வாய் முதல்ல என்ன இருக்குது, உதடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உள்ள நாக்கு பல்லு எல்லாம் இருக்குது. ஓகேங்களா. அதுதான். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பழைய புக்கில் நிறைய வந்துட்டு இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கூட ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். புது புக்கில் கூட அவ்வளோலாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல. பாருங்கள், பிரித்தறிதல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷனை பண்ணணுன்னா தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே வந்து எடுக்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்து நான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இது மாதிரி ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சொன்னாலே போதும், நான் வந்து எடுத்துடுறேன். ஓகேங்களா. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு. இளங்கோவடிகள் சேரமரபோடு சேர்ந்தவர். இவரோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா இமயவரம் நெடுஞ்சார்லாதன். தாய் வந்து